ஜிம்மிலேயே இரவு முழுவதும் தூங்கிய கௌதம் விடிந்ததும் தன்னுடைய அறைக்கு வந்தான். அங்கு ரேணு அவனுடைய மெத்தையில் படுத்திருப்பதை பார்த்தவன் நேற்று அவளின் சின்ன தீண்டுதலால் ஏற்பட்ட மாற்றத்தை வெறுத்தான். இன்று தூங்கிக் கொண்டிருந்தவளின் முகத்தில் பொலிச்சென்று நீரை ஊற்றினான். அதில் அடித்து பிடித்து திடுக்கிட்டு போய் எழுந்தமர்ந்தாள் ரேணு. என்ன நல்ல தூக்கமா? எவ்ளோ தைரியம் இருந்தா என்னோட மெத்தையிலலாம் நீ படுத்து தூங்குவ? சாரிங்க, நேத்து எப்ப தூங்குனே தெரியல, அப்படியே தூங்கிட்டேன். பதற்றமாய் பதில் கூறினாள். கௌதம் அவளின் கன்னத்தை பார்த்தான். அவன் அடித்த அடியில் 4 விரலும் அவளின் கன்னத்தில் பதிந்திருந்தது. அதை பார்க்க மனதில் ஏதோ ஒரு மூலையில் கஷ்டமாக இருந்தது அவனுக்கு. அவன் உண்மையில் இப்படி ஒரு கொடுமைக்காரன் அல்ல. ஆனால் ஏற்பட்ட சூழ்நிலைகள் அவனை இப்படி நடந்து கொள்ள வைத்திருக்கிறது. நான் கிளம்பி வர்றதுக்குள்ள மரியாதையா இந்த ரூமை விட்டு வெளியில போற, இல்ல நடக்கிறதே வேற. சரி என்று தலையசைத்தவள் அவ்விடத்திலிருந்து எழுந்து வெளியே சென்றாள். கௌதமின் அலுவலகம். மாலை வேளையில் கௌதமின் அம்மா கல்பனா அலுவலகத்திற்கு வர அங்கு பரபரப்பு தொற்றிக்கொண்டது. அச்சுச்சோ, கௌதம் சாரோட அம்மா இங்க எதுக்காக வராங்க என யோசித்தாள் ஷீலா. நேராக கௌதமின் கேபினுக்குள் நுழைந்த கல்பனா அவன் முன்னால் ஒரு நியூஸ் பேப்பரை தூக்கி எறிந்தார். அது என்னவென்று புரியாமல் தன் தாயை வினோதமாக பார்த்தான் கௌதம். என்ன எதுக்குடா பாக்குற? அதுல என்ன எழுதியிருக்குதுன்னு பாரு. குடும்பம் மானமே போச்சு. அவ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கான்னு பாரு. கௌதம் புரியாமல் அந்த நியூஸ் பேப்பரை எடுத்து பார்த்தான். பார்த்தவுடன் அவன் கண்களில் அனல் தகித்தது. அந்த செய்தியை கோபத்துடன் வாசித்தான் கௌதம். பிரபல தொழிலதிபரான மிஸ்டர் கௌதம் அவருடைய மனைவியை ஹவுஸ் அரெஸ்ட் செய்து வைத்துவிட்டு வீட்டில் கொடுமைப்படுத்துகிறாரா? பிடிக்காத பெண்ணை வலுக்கட்டாயத்தினால் திருமணம் செய்து கொண்டதால் அந்த பெண்ணுக்கு ஆண் ஆதிக்கத்தின் அடையாளமாய் தண்டனை வழங்குகிறார் என்ற விஷயம் வெளியாகியிருந்தது. இதற்கு பெண்கள் நலச்சங்க உரிமையாளர்கள் கௌதமை எதிர்த்து கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள். பாத்தியாடா, அவ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கான்னு? வீட்ல உனக்கு எனக்கோ அடங்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு வெளிய போய் நம்மள பத்தி என்ன சொல்லி வச்சிருக்கான்னு பாரு. அதை கேட்ட கௌதமுக்கு ஒரு நொடி இதை ரேணு சொல்லியிருக்க வாய்ப்பில்லை என்று தோன்றியது. நேத்து தானே நான் அவளை அடிச்சேன். அது எங்க ரூம்குள்ளதானே நடந்தது. அப்படி இருக்கும்போது அவளை தவிர இந்த விஷயத்த யாருனால வெளியே கொண்டு போய் சொல்ல முடியும்? தன்னைத்தானே நினைத்து கோபத்தில் கையில் இருந்த நியூஸ் பேப்பரை கசக்கினான் கௌதம். அவ எங்கம்மா? எனக்கு எப்பறா தெரியும்? நான் வெளியே போயிருந்தேன். போன இடத்துல எல்லாரும் இத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதனாலதான் நேரா உன்ன பார்க்க வந்தேன். கௌதமின் அம்மா இதை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே இந்த விஷயம் அனைவருக்கும் தெரிந்திருந்தது. அனைவரும் இதை பற்றித்தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். வெளியே இருந்து ஓடி வந்தாள் ஷீலா. சார், அது வெளியே நியூஸ்ல என்று ஏதோ சொல்ல வந்தவள் கௌதமின் கையில் இருந்த நியூஸ் பேப்பரை பார்த்து, இவருக்கும் விஷயம் தெரிஞ்சிருச்சா என்பதை புரிந்து கொண்டாள். சார், இதுக்கான விளக்கத்தை நீங்க தந்தே ஆகணும்னு மகளிர் சங்கத்துல இருந்து மீடியா மூலமா சொல்லிருக்காங்க. கௌதமுக்கு ரேணுவின் மீது கோபம் ஏறிக்கொண்டே சென்றது. இப்பொழுது மட்டும் அவள் அவன் கையில் கிடைத்தால் கொன்றே விடுவான். இதையடுத்து பிரஸ் மீட்டுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த இடத்தில் பத்திரிகையாளர்கள் குவிந்த வண்ணம் இருந்தார்கள். அனைவரும் கௌதமின் வருகைக்காகத்தான் அங்கு காத்திருந்தார்கள். கௌதமின் கார் பிரஸ் மீட் நடக்கும் இடத்திற்கு வந்தடைய அடுத்த நொடி எண்ணற்ற பத்திரிகையாளர்கள் இவனை சூழ்ந்து கொண்டார்கள். அவன் காரை விட்டு இறங்குவதற்குள் பல பெண்கள் அவனை தூற்றினார்கள். அவனுடைய பாதுகாப்பிற்கு வந்த பாடிகார்ட்ஸ் பத்திரிகையாளர்களையும் பொதுமக்களையும் அவனை நெருங்க விடாமல் தள்ளிச் சென்று கௌதமை அங்கிருந்த ஸ்டேஜுக்கு அருகில் விட்டார்கள். சார், எங்களுக்கு வந்த நியூஸ் உண்மையா? நீங்க உங்களோட மனைவியை அடிச்சு கொடுமைப்படுத்துறீங்களா? என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் ஒரு பொண்ணு அடிக்கிற உரிமைய உங்களுக்கு யார் சார் கொடுத்தா? ஆண் அப்படின்ற திமிர்ல பண்றீங்களா? உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? நீங்க உங்க மனைவிய பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அதனாலதான் தினமும் அவங்கள அடிச்சு கொடுமைப்படுத்துறீங்கன்னு சொல்றாங்க. உண்மையா சார்? சொல்லுங்க. கேள்விகள் கணையாக வந்து விழுந்தது. கௌதமுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. அவர்கள் கேட்கும் கேள்வியில் கோபத்தில் கைகள் முறுக்கேறியது. தவறு இழைத்தது அவள்தான். அவள்தான் அன்று இரவு தன்னை ஏமாற்றினாள். அப்படி இருக்க இவர்கள் அனைவரும் அவளுக்கு சாதகமாக பேசுவது இவனுக்கு பிடிக்கவில்லை.
கூட்டத்தில் கத்தி ஆம் என்று சொல்ல வேண்டும் என்று தோன்றியது அவனுக்கு. இந்த பிரச்சனையிலிருந்து கௌதம் வெளிவர வேண்டியது மிக அவசியம். இல்லையென்றால் அது அவனுடைய பெயரையும் புகழையும் பிசினஸையும் பாதிக்கும் என்று அவன் அறிவான். பிரச்சனை பெரிதானால் அவனது நிறுவனத்தின் மதிப்பும் கூட குறைந்து விட வாய்ப்பிருக்கிறது. சொல்லுங்க சார், அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? அப்போ வந்த நியூஸ் எல்லாம் உண்மைன்னு நாங்க எடுத்துக்கலாமா? கௌதம் அவனுடைய பொறுமைகளை இழந்து கொண்டே இருந்தான். இந்த நேரத்தில் அந்த இடத்திற்கு ஒரு கார் வந்ததும் அனைவரும் சத்தம் வந்த திசை நோக்கித்தான் பார்த்தார்கள். காரிலிருந்து இறங்கினாள் ரேணு. இதுதான்ப்பா அந்த பொண்ணு, இதுதான் மிஸ்டர் கௌதமோட வைஃப். பாரு, அவங்களோட கண்ணும் செவந்திருக்கு. ஆமா, அப்ப வந்த நியூஸ் எல்லாம் உண்மைதான் போல இருக்கு. இந்த கௌதம் அவரோட வைஃப அடிச்சு கொடுமைப்படுத்தி தான் இருக்காரு. கௌதமிற்கு எரிச்சல் அதிகரித்தது. நேற்று தான் அடித்ததை இன்று அனைவருக்கும் வெளிச்சம் போட்டு காட்டவே இவள் இங்கு வந்திருக்கிறாள் என்று நினைத்தான். நேராக கௌதம் அருகில் வந்தாள் ரேணு. பார்வையாலேயே அவளை கொன்று கொண்டிருந்தான் கௌதம். பத்திரிகையாளர்களை பார்த்து புன்னகைத்தாள். எனக்காக நீங்க எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. ஆனா நீங்க சொல்றது எதுவுமே உண்மை கிடையாது. என்னோட கணவர் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு. அவர் என் மேல ரொம்பவும் அன்பா இருக்காரு. அப்புறம் ஏன் மேடம் உங்க கண்ணம் செவந்திருக்கு? நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி புதுசா ஒரு மேக்கப் ப்ராடக்ட் ட்ரை பண்ணேன். அது என்னோட ஸ்கின்னுக்கு ஒத்துக்கல. அதனாலதான் என்னோட கண்ணும் செவந்திருக்கு. இதுக்கும் என்னோட ஹஸ்பண்ட் கௌதமுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ரேணுவின் இந்த பதிலை கௌதம் எதிர்பார்க்கவில்லை. அவள் நித்தம் அனைவரின் முன்னால் தன்னை பற்றி கேவலமாகத்தான் சொல்வாள் என்று நினைத்திருந்தான். ஆனால் இது அவனுக்கே ஆச்சரியமாக இருந்தது. மிஸ்டர் கௌதம், வேறொரு பொண்ண விரும்புறதாவும் வேண்டா வெறுப்பாதான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டதாவும் சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? இந்த கேள்விக்கு ரேணு ஒரு கணம் கௌதமை பார்த்தாள். அவனும் அவள் என்ன சொல்ல போகிறாள் என்பது போல் பார்த்து கொண்டிருந்தான். நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. நான் கௌதம விரும்பினேன். அவரை மனசார விரும்பிதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவளின் வார்த்தை ஒவ்வொன்றும் அவன் மனதிற்குள் குழப்பத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்திக் கொண்டிருந்தது. நீங்க சொல்றது நம்புற மாதிரி இல்ல. ஏன் மிஸ்டர் கௌதமே உங்களை அடிச்சு இப்படியெல்லாம் பேச வைக்கலாமே? நாங்க எப்படி இதை நம்புறது? பத்திரிகையாளர்கள் விடுவதாக இல்லை. கேள்விக்கு மேல் கேள்வி கேட்டார்கள். இங்க பாருங்க, இது எங்களோட பர்சனல் மேட்டர். நீங்க இவ்ளோ தூரம் இதுல உள்ள வரது சரியில்லை. ரேணு அனைவரையும் பார்த்து கண்டிப்பாக பேசினாள். இது உங்களோட ரூம்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் பர்சனல் மேட்டர் மேடம். பிரஸ் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் இது பப்ளிக் மேட்டர். எங்களோட கேள்விகளுக்கு பதில் கிடைச்சே ஆகணும். நீங்க சொல்றது உண்மைன்னு நாங்க எப்படி நம்புறது? பத்திரிகையாளர்களின் கேள்வி கௌதமை கோபப்படுத்தியது. இப்பொழுது அவள் இதை எப்படி நிரூபிக்கப் போகிறாள் என்று கௌதம் குழம்பி நின்றான். இப்ப என்ன? நான் உங்களுக்கு நிரூபிக்கணும், அவ்வளவுதானே? சரி, நிரூபிக்கிறேன். நேராக கௌதமை நெருங்கி வந்தவள் அவன் அருகில் நிற்க கௌதம் அவளை புரியாமல் பார்த்தான். சாரி கௌதம், அவனுக்கு மட்டும் கேட்கும் குரலில் சொல்ல, ஏன் இந்த சாரி என்றவன் யோசிப்பதற்கு முன்னரே அனைவரின் முன்னிலையிலும் கௌதமுக்கு முத்தமிட்டாள் ரேணு. பத்திரிகையாளர்கள் வரை இந்த விஷயத்தை எடுத்துச் சென்றது யார்? ரேணுவின் முத்தத்தில் சிக்கியவனின் நிலை என்ன? இந்த கதையை தொடர்ந்து கேட்க குக்கு FM ஆடியோ புக் ஆப்புக்கு வாங்க.